இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதிமுக வடசென்னை மாவட்ட முன்னாள் செயலாளர் வி.எஸ். பாபு அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை முன்னிட்டு தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனை சந்தித்து தாவேகாவில் இணைத்துக் கொண்டதாக கூறினார். விரைவில் தாவேக தலைவர் விஜயை சந்தித்து 2000 பேரை கட்சியில் இணைக்க உள்ளதாகவும் கூறினார். அதிமுகவில் தலைமை சரியில்லை என்றும் தமிழகத்துக்கு திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் நன்மை செய்யவில்லை என்றும் விமர்சனங்களை முன்வைத்தார். தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு தாவேகாவினுடைய உயர்மட்ட நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை நம்முடைய புரட்சி தலைவர் படத்திற்கு மலர் வளையம் வைக்கவும் அவரோடு இணைந்து இன்றைக்கு நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஆகவே இன்று அவரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக நான் மிகவும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். என்னென்ன திடீர்னு அவர் சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? தாவேகால எதனா திட்டங்கள் அவர் வந்து எனக்கு 2006 முதல் 2011 வரை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அவரும் என்னோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அந்த நட்பின் காரணமாகவும் அது மட்டுமில்லாமல் தாவேகாவில் இணையலாம் என்ற ஒரு எண்ணத்தோடும் நான் அவரை சந்தித்தது உண்மை. திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? இது மனமாற்றமே ஒண்ணுமே இல்லை. மனமாற்றத்துக்கான காரணமும் ஒண்ணுமே கிடையாது. பிடிக்கல தாவேகா கிட்ட போற அவ்வளவுதான். அதுக்கு நான் அவர் எனக்கு நண்பர்ன்றதுனாலையும் அந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதனால நான் அவரை சந்தித்தது எந்த தவறும் இல்லை என்று நான் சந்தித்து அதுவும் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய 109வது பிறந்த நாள் தான் இந்த அருமையான நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நான் அவரோடு இணைந்து இன்றைக்கு கலந்து கொண்டேன். முதல்ல திமுகவோட பணியாற்றினீங்க, அதுக்கப்புறம் அதிமுகவோட பணியாற்றி தாவேகா 2 கட்சிகளையும் ஒதுக்கிவிட்டு தாவேகால இணையத்துக்கு முக்கியமா என்ன காரணம்? அந்த கட்சியிலயும் நான் இருந்து 25-30 வருஷத்துக்கு மேல அந்த கட்சியில இருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்று அழைத்த காரணத்தினால் நான் அதிமுக சென்றேன். இது அதிமுகவில் ஒரு நல்ல தலைமை இல்லாத காரணத்தினால் அதிலும் தமிழகத்துக்கு எந்த கட்சியும் எந்தவித ஒரு நன்மையும் செய்யாத காரணத்தினால் நாம் தாவேகாவில் இணைய ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அந்த தளபதி அவர்களை வருடம் ஒரு 1000 கோடி ரூபாய் வருமானம் வரத நிறுத்திட்டு ஒரு நாட்டுக்காகவும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் நான் சிறப்பா பணியாற்றின வராருன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த முடிவை நான் எடுத்தேன். இப்ப தாவேகா தமிழக வெற்றிக்காரர்கள் சோதப்பட்டு இன்னும் ஒரு சட்டமன்ற எலெக்ஷனும் கூட அவங்க சந்திக்கலாம். அதற்குள்ளாக அவர்கள் தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு நீங்க எப்படி நம்புறீங்க? மக்கள் நம்பிக்கையே என் நம்பிக்கை. மக்கள் எல்லா மக்களும் சின்ன குழந்தை கூட ஓட்டு போறதுக்கு அவங்க உரிமை இல்லைனாலும் குழந்தையே ஒரு 10 வயசு குழந்தையே அவரை விஜய் அண்ணா தளபதி அண்ணான்னு இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் அனுபவத்தில் என்ன அனுபவத்தில் சொல்லுவேன். இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி வேண்டாம், ஒரு 18-20 வயசு பொண்ணோ 20 வயசு பையனோ ரசிக்கிற முறையில அவர் விரும்புறாங்கன்னா நியாயம் ஒத்துக்கிறேன்.
ஆனா 50 வயசுல இருந்து 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்க கேட்டா என்ன சொல்றாங்கன்னா மாற்றம் தேவைன்றான். அப்போ இந்த ஆட்சி ரெண்டுமே சரியில்லைன்னு தானே சொல்றாங்க. திமுகவில் ஓட்டு போட்டவனே நான் விஜய் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன்றான். அண்ணா திமுகவில் இருந்தவனே சொல்றான் என் குடும்பமே அவனாவது திமுக ஒருத்தன் சொல்றான். அண்ணா திமுக குடும்பமே விஜய்க்கு தான் போடுவோம் ஓட்டுன்றான். நான் இதை கண் கூட பாக்குறேன். இதுல யாரும் எதுவும் கை விட்டு வாங்கியோ பழப்பு நடத்தணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஒரு மாபெரும் தளபதிக்கு 1000 கோடி ரூபாய் வருஷத்துல ஒரு 4 படம் எடுத்தா சம்பாதிச்சுட்டு ஒழுங்கா சொகுசு பண்ணால படுத்துங்கிற ஆளு எனக்கு வேணான்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டை நான் காக்கிற இருக்கிற இளைஞருக்கும் தம்பிமார்களுக்கும் நான் ஒரு வாழ்வு கொடுக்கிறதுக்காக ஒரு கழகத்தை ஏற்படுத்தி உங்கள் முன்னே வந்து நிற்கிறேன் என்றால் அவரை பாராட்டதான் வேண்டும். வெளியே வரவங்க நீக்கப்படுறவங்க வந்து தாவேக்கால இணையறாங்க. அதனால அதிமுக தலைமை சரியில்லைன்னு சொல்லி தான் வெளியேறாங்களா? என்ன காரணம்? தலைமை சரியில்லைன்னு சொல்றோம். திமுக இணையதுக்கான காரணம் என்ன? மாற்று கட்சியில போக இந்த கட்சிக்கு நேரடியா வராங்க எதுக்காக? அது அவர் மேல இருக்கிற நம்பிக்கைனால வராங்க. அவர் மேல முழு நம்பிக்கை 100% வச்சிருக்காங்க. 100% ஊடக வேலை நீங்களே வந்து இப்படி கேட்கறது எனக்கு சரியா புரியல. அவர் 1000 கோடி ரூபாய் ஒரு வருமானத்தை ஒரு வருஷத்துல 1000 கோடி ரூபாய் வர சினிமா ஒரு 4 படம் எடுத்தா 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்குவோம். அதை விட்டுட்டு வராருன்னா என்ன அர்த்தம்? அப்ப மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சுதான் வராரு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபர் கூட நாங்க என்ன தப்பு இருக்கு? இதே போலதான் மக்கள் நீதி மைய தலைவர் நடிகர் கமலஹாசனும் சினிமா வேணாம் அரசியலுக்கு வர நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் வரேன்னு சொல்றேன். ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு எலெக்ஷனை சந்திச்சு தோல்வி திருப்பி இப்ப திமுக கூட்டணி சாதகமாக இப்ப நாளைக்கு போவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு 60 வயசு படம் எல்லாம் முடிஞ்சு போய் பட்டம் போனாரு. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லாத இப்ப எனக்கு கூட வயசாகி போச்சு. வயசாக முடியலன்னா நான் போறேன்னா அது அப்ப கரெக்ட் தான் சொல்லுவாங்க. அவருக்கு பட வாய்ப்பும் கிடையாது. வீட்டுல தும்மா இருக்குது. அங்க போனாலும் ஏன்னா கிடைச்சு அங்க போனாரு. அங்க கட்சி நடத்த முடியாது. வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க எம்பி வாங்கினாரு. அவர் சொகுத்து தொண்டெல்லாம் விட்டாரு. அவர் வாங்கி அவர் வீட்டுக்கு போட்டாரு. அவ்வளவுதான். அவரால் என்ன பண்ண முடியும்? அவரால் ஒண்ணும் பண்ண விடாது. இவர் 1000 கோடி வரும் வருமானம் வரும்னு நினைச்சுதான் வரும். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வயசு காரணமாக இப்ப 50 வயசு இருக்கு வச்சுக்க. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறதுக்கான திறமையும் உடல்ல உடைப்போம் ரத்தோட வலுவும் இருக்கு. ஆனா அவர் அதை விட்டுட்டு வராருன்னா தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக இவங்களுக்கு உதவி செய்யணும் தானே வராரு. அதை ஏத்துக்கலாம் என்ன தப்பு? அதனால நான் அவரை மனப்பூர்வமாக 100% இல்ல 1000% நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தளபதி அவர்களே நான் அவர்கிட்ட செங்கோட்டையன் கேட்டிருக்கேன். உனக்கு விரைவிலே நான் அவருடைய சந்திக்க அனுமதி தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் மட்டும் போல அண்ணா திமுக இருக்கிற ஒரு 1000 பேர் இன்னும் இதர பொதுவா இருக்கிற மக்கள் 1000 பேர் 2000 பேரோட மக்களோடு நான் அங்கே தயாராக காத்துக்கின்றேன். அவருடைய தேதியை எதிர்பார்த்துக்கிட்டு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த தேர்தல் விரைவில் கிடைக்கும். நீங்கள் மீண்டும் என்னை சந்திப்பீர்கள். அப்போது இன்னும் பல விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்க அமைச்சர் சேகர் பாபு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. நீங்க வந்து அதாவது விஎஸ் பாபு வந்து அதிமுகவை விட்டு தாவேக்கால போய் சேர போறாரு பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டப்போ எங்க ஏற போறாங்களோ அங்கதான் பரவ அவர் எந்த கட்சியிலும் ஒரே கட்சியில இருந்து அவரை பத்தி நீ என்ன கிட்ட கேட்கறதுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். நான் யோக்கியனா அவர் யோக்கியனான்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனால பேசக்கூடிய தகுதி உள்ள ஆளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக எலெக்ஷன் ஒருங்கிணைக்கிறீங்கன்னு சொல்லிதான் அவர் முதல்ல முடிவு எடுத்தார். ஆனா அவருக்கு அந்த மதிப்பில்லாத காரணத்தினாலதான் தாவேக்கார போய் இணைஞ்சாக ஒரு கேள்வி முன்வைக்கிறது. அதெல்லாம் சும்மா டப்டா பொய்யான வதந்திகள். 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்துல ஈரோடு மாவட்டத்துல 9 முறை மாவட்டத்தை எம்எல்ஏ நின்று ஜெயிச்ச ஆளு. இன்னைக்கு கூட பொதுமக்கள் எல்லாம் அவரை போய் சந்திக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா செங்கோட்டைக்கு ஓட்டு போடுவாங்க.
ஏமா அவரு தான் இப்ப ஏடிஎம்கேல இல்லையே தாலுகா கூட எங்க போனாலும் அவரு தான் நான் ஓட்டு போடுவேன், நல்லா வேலை செய்யறாரு, தொகுதி மக்களுக்கு நல்லா வேலை செய்யறாரு, அது ஒண்ணே போறோம் அவருக்கு. தாவேக்காவில இளைஞர் பாருக்கு உங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியில வாய்ப்பு கொடுத்தா போட்டிட்டு கண்டிப்பா கண்டிப்பா முளத்தூர்ல உங்களுக்கு சீட்டு கொடுத்து போட்டியிட சொல்றாங்க. சார் தளபதி என்ன சொல்கிறாரோ அங்க நிற்கிறதுக்கு நானும் தயார், எங்களுடைய கூட வந்திருக்க தொண்டர்களும் தயார், தாவேக்கா தொண்டர்களும் தயார். இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company ரேட் ஃபார் கோல்ட் வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க ரேட் ஃபார் கோல்டுக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க.